டிசம்பர் 20 இன்றைய புனிதர் புனித பீட்டர் ஜூலியன். இவர் 2ஆம் மாதம் 4ஆம் தேதி 1811 பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் மிகுந்த பக்தி உள்ளவர்கள். இவர் குழந்தையாக இருக்கும்போதே தாய் இவரை அடிக்கடி கோவிலுக்கு தூக்கிச் சென்று கடவுளுக்கு இவரை ஒப்புக்கொடுப்பாள். இவ்விதமாக திவ்ய நற்கருணை மீது இவரது உள்ளத்தில் மிகுந்த பக்தி ஏற்பட்டது. திருப்பேழையில் இருக்கும் இயேசுவை சந்திக்கும்படி கோவிலுக்குச் சென்று இயேசுவுடன் நெடுநேரம் பேசிக் கொண்டிருப்பார். திருப்பேழைக்கு மிக சமீபமாக செல்ல விரும்புவார். ஒருமுறை இவர் ஒரு சிறு ஏணியை வைத்து பீடத்தில் ஏறி திருப்பேழையில் சிரசை வைத்து நெடுநேரம் இயேசுவுக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தார். கரங்களை குவித்திருந்தார். கண்கள் திருப்பேழையையே நோக்கியிருந்தன. அங்கு வர நேரிட்ட ஒருவர், பீட்டர், அங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டார். இயேசுவுக்கு சமீபமாக இருந்து அவருடன் பேசுகிறேன், அவருக்கு செவி கொடுக்கிறேன் என்று சிறுவன் சொன்னான். திருப்பலி மீது இவருக்கு அதிக பக்தி உண்டு. திருப்பலிக்கு உதவி செய்வதை பெரும் பேராக கருதுவார். இவருக்கு மரியாள் என ஒரு அக்கா உண்டு. ஒரு நாள் அவளை பார்த்து, அடிக்கடி திவ்ய நன்மை வாங்கும் நீ பேறு பெற்றவள், ஒரு நாள் எனக்காக திவ்ய நன்மை வாங்கி ஒப்புக்கொடு என்றார். உனக்காக என்ன வரம் கேட்க வேண்டும் என்று அக்காள் வினவ, நான் தாழ்ச்சியும் சாந்தமும் கற்பும் உள்ளவனாயிருந்து குருவாகும் வரத்தை கேள் என்றார். 3ஆம் மாதம் 16ஆம் நாள் 1823 இவர் புதுநன்மை வாங்கிய அன்று இயேசு அவருக்கு அநேக வரங்களை கொடுத்தார். குரு ஆவதாக இயேசுவுக்கு வாக்களித்தார். ஒருமுறை அவருக்கு ஒரு பொல்லாத நோய் வந்தது. அப்போது முதலாய் நான் குரு ஆவேன், திருப்பலி ஒப்புக்கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். தேவதாய்க்கு இவர் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். அவளது உதவியால் இவர் குருவானார். திவ்ய நற்கருணைக்கு தோத்திரமாக ஒரு துறவற சபையை ஏற்படுத்தினார். தம்மை சுற்றிலும் முழந்தாளிட்டு இருந்தவர்களை ஆசிர்வதித்துக் கொண்டே இவர் உயிர் நீத்தார். சிந்தனை: திவ்ய நற்கருணை வாங்கிய பின் 15 நிமிடங்களாவது இயேசுவுடன் சல்லாபித்து தாழ்ச்சி, சாந்த குணம், கற்பு என்னும் வரங்களை கேட்டு மன்றாடுவோம். செபம்: திவ்ய நற்கருணையில் இருக்கும் இயேசுவே, நான் சாகும் வரை தாழ்ச்சியும் சாந்தமும் கற்பும் உள்ளவனாக இருக்கும் வரம் தாரும். ஆமென்.